இங்க இந்த குட்டி பையன் எந்நேரமும் வீட்ல படுத்து படுக்கையா இருக்க. அவங்க பாட்டிகிட்ட சாமி கதை கேட்டு டார்ச்சர் பண்றான். அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, எப்ப பாரு பாட்டி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி, அவங்க அப்பாகிட்ட நீங்க வெளிய போம்போது இவனையும் கூட்டு போங்கன்னு சொல்றாங்க. அங்கலாம் இவன கூட்டு போ முடியாதுன்னு சொன்னாலும் கேட்காம, இவன வற்புறுத்தி அனுப்பி விட்டுர்றாங்க. அவரும் பஸ்ல அவன உட்கார வச்சு கூட்டு போறாரு. போற வழியெல்லாம் விண்டோ சீட்ல உட்காந்தா ஜாலியா இருக்குமா, இந்த ரிவர் ஜாலியா இருக்குமா, இந்த ஊர் ஜாலியா இருக்குமான்னு சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்டுட்டே வரான். அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு திதி குடுக்கறதுக்காக வந்திருப்பாரு. திதி எல்லாம் முடிச்சுட்டு இந்த பையனுக்கு கட்டி வச்சிருந்ததுலேருந்து ஒரு பொரி எடுத்து கையில குடுக்குறாரு. அத சாப்பிட்ட உடனே இது நல்லா இருக்கே, இது எங்க கிடைக்கும்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு அவங்க அப்பா கூட செம்ம ஜாலியா வரான். வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்றாங்க, "உனக்கு முட்டாய் வாங்கி வச்சிருக்கேன் எடுத்துக்கன்னு." "இல்ல எனக்கு வேணான்னு சொல்லிடுறான்." அவங்க அப்பா சொல்றாரு, "அவன் பொரி சாப்பிட்டான். அவனுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப புடிச்சு போச்சுன்னு" சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க பாட்டிகிட்ட படுத்துக்கிட்டு, "நீங்க எனக்கு பொரி வாங்கி தரீங்களான்னு?" கேட்குறான். அவங்க பாட்டி தலவாணி கடையிலேருந்து காசு எடுத்துக்கிட்டு, பக்கத்துல இருக்க ஒரு ஒரு கடையா போய் எல்லார்கிட்டயும் பொரி கேட்டுட்டே இருக்கான். யாருமே தரமாட்றாங்க. இவன் பொரி கேட்டதுனாலயே அவன திட்டி திட்டி வேற அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. கடைசியா அவங்க அப்பா ஃப்ரெண்டுகிட்டயே போய் அந்த பொரி எக்ஸ்ட்ரா இருந்தா குடுங்கன்னு கேட்குறான். அதெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. கடையில போய் கேட்டா என்ன திட்டாங்க, அடிக்க வராங்கன்னு சொல்லும்போது, "அப்படிதான்டா பண்ணுவாங்க. பொரிலாம் உனக்கு கிடைக்கணும்னா அது உங்க பாட்டி கையில தான் இருக்கு. பாட்டி எப்போ போறாங்களோ அப்பதான்டா உனக்கு பொரி கிடைக்கும்னோனே." "ஓ! பாட்டி கையில தான் இருக்கான்னு" சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போய் படுத்திருக்க அவங்க பாட்டிகிட்ட, "பாட்டி நீ சீக்கிரமா போயிட்டு எனக்கு பொரி வாங்கி குடுன்னு" கேட்குறான். இத கேட்ட அவங்க அம்மா திட்டி போய் ஒழுங்கு மரியாதையா சாமிகிட்ட மன்னிப்பு கேட்டான்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் பாட்டி பக்கத்துல போய் படுத்துக்கிட்டு அவங்கள கட்டி பிடிச்சிட்டு கேட்குறான், "எனக்கு பொரி சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. யார்கிட்ட கேட்டாலும் திட்டுறாங்க. உன்கிட்ட கேட்கும்போது அம்மா கூட என்ன உதைக்க வர்றாங்க. உன்னால எந்திச்சு கூட போ முடியாதே. நீ எனக்கு எப்படி பொரி வாங்கி தருவ? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு பாட்டின்னோனே." அவங்க பாட்டியும் கண் கலங்கி போயிருக்காங்க. அடுத்த நாள் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க மாமா வந்து கூப்பிடுறாரு, "பாட்டி போயிட்டாங்க சீக்கிரமா வாடான்னு." பாட்டி வீட்ல தானே இருக்காங்கன்னு சொல்லி இவனும் விளையாடிக்கிட்டே போறான். பாட்டி நடு வீட்ல படுக்க வச்சிருக்காங்க. அவங்க அம்மாலாம் அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி இவனுக்கு அது புரியவே இல்ல. பாட்டி எங்க இருக்காங்க? இங்க தானே இருக்காங்க. ஏன் எல்லாம் அழுவுறீங்கன்னு. அப்ப எல்லாரும் தூக்கிட்டு போம்போது அப்பதான் சொல்றாங்க, "அவங்க இறந்துட்டாங்கடா. இதுக்கப்புறம் இவங்க திருப்பி வரமாட்டாங்கன்னும்" போது தான் அவனுக்கு புரியுது. அழ ஆரம்பிக்கிறான். கடைசியா அவங்க அப்பாவும் இவனும் மொட்டை அடிச்சுட்டு காரியம் செஞ்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்பதான் அவங்க மாமா எடுத்துட்டு வந்து பொரிய குடுக்குறாரு. அப்பதான் புரியுது, இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொரி தருவாங்க. இதனால தான் நம்ம பாட்டி அனுப்பி விட்டு பொரிய வாங்கிட்டுவேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான்.